அஸ்ஸலாமு அலைக்கும். சிக்கன், மட்டனில் மட்டும்தான் கபாப் பண்ணணுமா? இதுலேயும் பண்ணலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் சேனைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வேக வச்சிடலாம். இது வெந்ததும் துருவி எடுத்துங்க. நான் சாப்பரில் எடுத்திருக்கேன். அதையும் ஒரு சைடில் இருக்கட்டும். ஒரு வெங்காயம், நல்லா வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், 1 ஸ்பூன் மசாலாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். கொஞ்சம் மல்லிக்கீரையும் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த பதத்துக்கு எடுத்துங்க. இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா கையில் வடை மாதிரி தட்டி சூப்பராக பொரித்து எடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சேனைக்கிழங்கு கபாபு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் செய்யுங்க. அட்டகாசமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.